நிர்வாகத்தோட தவறுனால வந்து இந்த மாதிரி ஒரு லீக் ஆகுது. லீக் ஆகும்போது பல பேர் இறக்குறாங்க. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஆழ்ந்த அனுதாபங்கள், இன்னொரு சைடில் வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டனங்கள் ரெண்டுமே நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. யார் அதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்காங்களோ, யார் வந்து அந்த லீக்கான கேஸை நிறைய சுவாசிக்கிறாங்களோ, அப்போ அவங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறவங்க தான் அதிகமாக பாதிப்பாங்க. அது பயங்கரமான இரிட்டன்ட்டு, நச்சுத்தன்மை உள்ளது, கொரோசிவ்னு. அப்போ இரிட்டேட் பண்ணி அதை கொரோசிவ்னஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த கேபிலரிஸ்லாம் சின்ன சின்ன பிஞ்சு மாதிரி இருக்கிறதா ஒன்று ஒன்றா வெடிக்குது. கண்ணில் ரத்தம், மூக்குலேருந்து ரத்தம், வாய் ரத்தம், இந்த மாதிரி காது ரத்தம்லாம் நம்ம சொல்கிறாங்க. இது எல்லாருமே அந்த கேபிலரி ப்ளீடை தான் நம்ம வந்து மீன் பண்ணுறது. இந்த அமோனியா கேஸ் ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா ஆக்சிஜன் குறைபாடு, ஹைபாக்சியா. அது ஏன் நடக்குதுன்னா இந்த மாதிரி நீர் கோர்த்துதல்னால. கேஸ் படுற இடத்துலலாம் ஓவர் ரியாக்ஷன் ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆகி உதடு வீங்கும், நாக்கு வீங்கும், பின்பகுதி வீங்கலாம். ஆனால் ஒர்க் பண்ணும்போது சேஃப்டியாக ஒர்க் பண்ணுன்றது தான் மெயின். அதை சேஃப்டியாக ஒர்க் பண்ணுறவங்க இவங்க கையில் கிடையாது, மேலே இருக்கிற முதலாளி கையில் தான் இருக்குன்றது தான் மெயின். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். திருவள்ளூர் அருகே பெரியபாளையம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியா கேஸ் கசிவால் கிட்டத்தட்ட 9 பேர் உயிரிழந்திருக்காங்க. 60க்கு மேற்பட்டோர் இன்னைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப துயரமான சம்பவம் தான், அதில் வந்து எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அதே மாதிரி வந்து கொஞ்சம் சிந்திக்க வைக்க வேண்டிய சம்பவம் தான். ஏன்னா வந்து இந்த உயிரிழப்பு வந்து மேன்மேட் டிசாஸ்டர் மாதிரி வருது. அதாவது மனிதர்களோட தவறுகள்னால ஆமாம், இந்த நிர்வாகத்தோட தவறுனால வந்து இந்த மாதிரி ஒரு லீக் ஆகுது. லீக் ஆகும்போது பல பேர் இறக்குறாங்க. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஆழ்ந்த அனுதாபங்கள், இன்னொரு சைடில் வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டனங்கள் ரெண்டுமே நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ இந்த உயிரிழப்புக்கு மெயினான காரணம் என்ன சார்? ஏன்னா இறந்தவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான். ஆமாம், அதுலேயும் குறிப்பிட்ட அந்த 18லேருந்து 25 வயசுக்குள்ளே தான் இருக்காங்க. இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? ஏன் பெண்களை வந்து மெயினாக பாதிக்குது சார் இது? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு இந்த அமோனியா கேஸ்க்கு வந்து ஆக்சுவலாக இது ஆண்கள் பெண்கள் வித்தியாசம்லாம் தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸிக் கேஸ். ஓகே, அமோனியான்றது ஒரு டாக்ஸிக் கேஸ். இது நம்ம இன்ஹேல் பண்ணும்போது உள்ளே போய் நம்ம உடம்புல வந்து இருக்கிற நீர் சத்தோட அதற்கு காந்தம் ரொம்ப அதிகம் சேரும் போது அமோனியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லி ஒரு ஆல்கலியாக மாறுது. அந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கொரோசிவ், இரிட்டன்ட், அதே மாதிரி இன்ஃப்ளமேஷனை உண்டாக்கக்கூடியது. இரிட்டன்ட்னா என்னென்னா ஒரு எரிச்சல் தன்மையை உண்டாக்கலாம். இன்ஃப்ளமேஷன்னா ஒரு வீக்கத்தை வந்து வீங்கிறதுன்னு சொல்லுவோம்ல, வீக்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒன்று உண்டாக்க முடியும். கொரோசிவ்னா அரிக்கிற தன்மையும் வந்து உள்ளது. ஸோ எரிச்சல், அரிப்பு மற்றும் வீக்கம் இந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து உள்ளது. அப்போ வந்து யார் வந்து மெயினாக இதில் பாதிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்காங்களோ, யார் வந்து அந்த லீக்கான கேஸை நிறைய சுவாசிக்கிறாங்களோ, அப்போ அவங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறவங்க தான் அதிகமாக பாதிப்பாங்க. கொஞ்சம் சற்றே தூரமாக இருக்கிறவங்க வந்து அதுக்கு கம்மியாக தான் பாதிப்பாங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க பெரிய அளவில் கொஞ்சம் பாதிப்பு ரொம்ப சிறிய அளவில் இருக்கும். அதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்சென்ட்ரேஷன் லெவல்ஸை பார்ட்ஸ் பெர் மில்லியன்னு சொல்கிறோம், பிபிஎம்னு சொல்லுவோம். பர்மிசபிள் லிமிட் என்னன்னா 25 ppmக்குள்ளே தான் வந்து இருக்கணும். 25 ppmக்குள்ளே இருந்ததுன்னா வந்துட்டு உங்களுக்கு பாதிப்பு ஒன்றும் இருக்காது. ஆனால் 10 மடங்கு அதிகமாச்சு அப்படின்னா 250 ppmக்கு நம்மளுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு உயிரிழப்பதுக்கான ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடும். இந்த ARDS, நீர் கோர்த்துதல் இந்த மாதிரி. ஆனால் 100 மடங்கு போகும்போது, அதாவது 2500 ppmக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராட் டெட், அதாவது ஆன் ஸ்பாட்லேயே வந்து உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பெண்கள் அப்படின்ற வேறுபாடு இல்லை. ஒருவேளை அந்த இடத்துல பெண்கள் அதிகமாக இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக அப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்குது. வேலை செஞ்ச அந்த இடத்துல வந்து துரதிருஷ்டமாக பெண்கள் அதிகமாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க அதிகமான அளவு சுவாசிச்சிருப்பாங்க. அதனால அவங்க வந்து இந்த உயிருக்கு போராடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஆனால் ஆண்கள் பொறுத்த வரைக்கும் மேபி கொஞ்சம் தூரமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஆண்கள் பெண்களுக்கு ஒரு செக்ஸ் டிஃப்ரென்ஸில் இதில் பெருசாக வந்து இல்லைன்றது தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக சார். ஆனால் வாயில், காதில், கண்ணிலலாம் ரத்தம் வரதுக்கு காரணம் என்ன சார்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எல்லா செய்தி சேனல்லையும் நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்களில் நம்ம நல்லா விட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய சின்ன சின்னதாக ரெட் கலரில் வந்து இந்த 8 கால் பூச்சி மாதிரி கோடு போல லேயர் மாதிரி தெரியும். அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிலரிஸ்ன்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்மில். அதாவது சிறிய குழந்தை ரத்த குழாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெப்பமாக இருக்கும், ஈஸியாக உடையக்கூடியது. இதே மாதிரி தான் மூக்கில் இருக்கும், காதில் இருக்கும், வாயில் இருக்கும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த நெப்பமான ரத்த குழாய்கள் கேபிலரிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த அமோனியம் போய் பட்ட உடனே அமோனியம் ஹைட்ராக்சைடாக மாறின உடனே நான் சொன்னால் அது வந்து பயங்கரமான இரிட்டன்ட்டு, நச்சுத்தன்மை உள்ளது, கொரோசிவ்னு. அப்போ இரிட்டேட் பண்ணி அதை கொரோசிவ்னஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த கேபிலரிஸ்லாம் சின்ன சின்ன பிஞ்சு மாதிரி இருக்கிறதா ஒன்று ஒன்றா வெடிக்குது. வெடிக்கும் போது அங்கேருந்து ரத்தங்கள் லீக் ஆகுது. ஏன்னா கேபிலரிஸ்ன்றது பெரிய ரத்த குழாய்களோட லாஸ்ட் பிரான்ச்சஸ்.
சிறிய பிரான்ச்சஸ். அதுங்கெல்லாம் டக்கு 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 நெப்பமாக இருக்கும் போது ஸ்ட்ரக்சர் இல்லாமல் வெடிக்குது. வெடிக்கும் போது ரத்தங்கள் லீக் ஆகுது. அதனால தான் கண்ணில் ரத்தம், மூக்குலேருந்து ரத்தம், வாய் ரத்தம், இந்த மாதிரி காது ரத்தம்லாம் நம்ம சொல்கிறாங்க. இது எல்லாமே அந்த கேப்பிலரி ப்ளீடை தான் நம்ம வந்து மீன் பண்ணுறதை தவிர மற்றபடி உள்ளேருந்து அப்படியே புகைச்சிக்கிட்டு ரத்தங்கள்லாம் வெளியே வருதுன்ற மாதிரி இல்லை. இப்போ இந்த அம்மோனியா கேஸ் அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கு சார், எப்படி சார் அது? கண்டிப்பாக. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அமோனியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து லிக்விட் ஃபார்மில் இல்லை, கேஸ் ஃபார்மில் இருக்குது. ஆமாம். கேஸ் ஃபார்ம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து எப்படி உள்ள நம்ம உடம்புக்குள்ளே போக முடியும் அப்படின்னா வந்து காற்று வழியாதான். அப்போ காற்றை பராமரிக்கிறது யாரு? நுரையீரல். நுரையீரலோட வேலை என்ன? ஆக்சிஜன் காற்றை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடு காற்றை வெளியே விட்டுறது. அப்போ இந்த அமோனியா கேஸை சுவாசிக்கும் போது என்ன ஆகுனா மூக்குலேருந்து அப்படியே தொண்டைக்கு, மூக்கு பின்னாடி பகுதி, தொண்டை, ஃபேரிங்ஸு, லேரிங்ஸு, அப்புறம் ட்ரக்கியான்ற டியூபு, பிராங்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லங்ஸோட லாஸ்ட் கடைக்கோடி தொண்டனா இருக்கிற ஆல்வியோலைன்ற இடத்து வரைக்கும் போய் சேருது. அப்போ இந்த போகிற இடத்துலலாம் இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு மாறிக்கிட்டே போகுது. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் அந்த லாஸ்ட் பிரான்ச் வரைக்கும் வீக்கத்தை உண்டாக்குது, இன்ஃப்ளமேஷனை உண்டாக்குது, இரிட்டேஷனை பண்ணுது, கசிவை ஏற்படுத்துது. அப்படி ஏற்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா 2 முக்கியமான விஷயம் ஆகுது. ஒரு விஷயம் என்னன்னா அந்த லங்ஸில் இருக்கிற ஆல்வியோல வீக்கம் அடையும் போது அது உள்ளே இருக்கிற ரத்தத்து உள்ளே இருக்கிற அந்த நீர்த்தன்மை வந்து வெளியே வருது. வெளியே வரும்போது நுரையீரல் இருக்கிற உள்பகுதியில் நீர் கோர்க்குது. இந்த நுரையீரல் உள்பகுதியில் நீர் கோர்த்ததில் தான் நம்ம மெடிக்கலாக பல்மனரி எடிமான்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு டைம் ARDSன்னு சொல்லுவோம், அதாவது அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம்னு. இந்த மாதிரி நீர் கோக்கும் போது ஆக்சிஜன் பராமரிப்பு நடக்கிறதில்ல, பரிமாற்றம் நடக்கிறதில்ல. ஆக்சிஜன் பரிமாற்றம் இல்லைன்னும் போது அவங்களுக்கு உடம்புல ஆக்சிஜன் லெவல் குறையுது. இதை தான் நம்ம ஹைபாக்சியான்னு சொல்கிறோம். அப்போ ஆக்சிஜன் குறைவாகி அவங்க உயிரிழக்கிறாங்க. இதுதான் மெயின் ரீசன் ஃபார் டெத். மோஸ்ட் காமன் இந்த அமோனியா கேஸ் ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா ஆக்சிஜன் குறைபாடு, ஹைபாக்சியா. அது ஏன் நடக்குதுன்னா இந்த மாதிரி நீர் கோர்த்துதல்னால. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஐ படத்தில் வந்து நம்ம பார்த்துருப்போம். விக்ரம் சார் வந்து நடித்த படத்தில் ராம்குமார் சார் கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேனி விட்டு கடிக்க விடும் போது உதடு வீங்குது, அந்த வீங்குதுன்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி வந்து இந்த கேஸ் படுற இடத்துலலாம் ஓவர் ரியாக்ஷன் ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆகி உதடு வீங்கும், நாக்கு வீங்கும், பின்பகுதி வீங்கலாம். அப்படி வீங்கும் போது என்ன ஆகும்னா காற்றே உள்ளே போக முடியாது. இது பேர் தான் அப்பர் ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் ஸ்ட்ரைடர்னு ஒரு சவுண்ட் வரும். ஸ்ட்ரைடர்ன்றது நாய்ஸி ப்ரீத்திங்னு நம்ம மெடிக்கல் டைமில் சொல்லுவோம். அப்படின்னா அப்படின்னு. அப்போ காற்றே உள்ளே போடணும் போது அப்போ ஆக்சிஜன் எப்படி உள்ளே போகும்? அப்போ லங்ஸுக்கு ஆக்சிஜனே போடணும் போது உயிர் எப்படி வாழ முடியும்? ஒரு நிமிஷம் ஆக்சிஜன் இல்லைனாலே பிரெயின் இறக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 நிமிஷம் ஆக்சிஜன் ஹார்ட்டோட பம்பிங் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு உறுப்புகளும் செயலும் இழக்குது. அப்போது 2 மெயின் ரீசன் ஃபார் டெத் என்னென்னா ஹைபாக்சியா, லோ ஆக்சிஜன். அந்த லோ ஆக்சிஜனுக்கு 2 மெயின் ரீசன் என்னன்னா, ஒன்று நுரையீரல் உள்பகுதியில் நீர் கோர்த்துதல், அதாவது பல்மனரி ARDS. இன்னொன்று வந்து அப்பர் ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஐப்பட கதை மாதிரி. இதுதான் நடக்குது. இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த ஐப்படம் மாதிரி வருமா சார்? எப்படி சார் அது மாதிரி? கண்டிப்பாக வந்துட்டு வரலாம். அது சில பேர் சென்சிட்டிவிட்டி இல்லைனா எக்ஸ்போஷர் அதிகமாக இருந்ததுன்னா சில பேருக்கு இந்த அப்பர் ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் வரலாம். அப்படி வரவங்களுக்கு வந்து இமீடியட்டாக நம்ம வந்து இந்த ட்ரக்கியாஸ்டமின்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது இந்த தொண்டை பகுதியில் வந்து சின்னதாக ஓட்டை போட்டு பண்ணுற மாதிரி இந்த மெர்சல் படத்தோட விஜய் சார் அதெல்லாம் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏர்போர்ட்டில் வச்சு பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆனால் அது வந்து ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம பண்ண முடியும், வெளியே பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பர் ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. ஓகே, இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து உள்ளே போய் ஆகும். அப்படின்னும் போது இது மாதிரி மாஸ்க் வச்சாலும் போகாதும் போது ட்ரக்கியாஸ்டமி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ரீட்மெண்ட்டாக வந்து இருக்கும். இந்த மாதிரியும் சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ப்ளஸ் உடனே அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீக்கத்தை குறைக்கிறதுக்கான மருந்துகளும் ஆரம்பிக்கப்படணும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஹிஸ்டமின்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், இந்த மாதிரி மெடிசன்ஸும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அனஃபிலாக்சிஸ் ரியாக்ஷன் அட்ரினலின் இன்ஜெக்ஷன்ஸும் கொடுக்க வேண்டியது இருக்கும். இது எல்லாமே மருத்துவமனையில் நடக்கும். இல்லை சார், இப்போ இதெல்லாம் கொடுத்தா கூட சைட் எஃபெக்ட் இருக்குமா எப்படி சார்? எதோட மருந்தோட சைடு எஃபெக்ட்? பாதிக்கப்பட்டிருக்காங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, பாதுகாத்தாச்சு, பட் ஃபியூச்சர்ல வந்து சைட் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க சார். இப்போ என்னன்னா ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் இதில் எப்படின்னா வந்துட்டு பொழைச்சாங்கன்னா உண்டு, பொழைக்கலை அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பொழைக்கிறாங்க ஆனால் ஃபியூச்சரில் ஏதாவது நடக்குமா அப்படின்றத 2 விதமாக ஆன்சர் பண்ண விரும்புகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் பேஷண்ட், ஐசியூவில் இருக்கிறாங்க, வென்டிலேட்டரில் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து வெளியே வர்றது, நார்மல் இயல்பு பாய்க்கு வர்றதுன்றது வந்துட்டு எவ்வளோ லங்ஸ் டேமேஜ் ஆயிருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்சிஜன்லேயே கூட இருந்தாங்க. ஆமாம், ஓகேங்களா. சில பேர் வந்து கொஞ்சம் நடந்தால் மூச்சு வாங்குதுன்ற மாதிரி இருந்தாங்க, ஏன்னா உங்களுக்கு நுரையீரல்லாம் ஸ்கார் ஆகிடுச்சு. அந்த மாதிரி இவங்களுக்குலாம் லங்ஸ் எவ்வளோ தூரம் வந்து பர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆயிருக்கோ அதை பொறுத்து தான் அவங்க வாழ்வியலை நம்ம டிசைட் பண்ண முடியும். லங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 50% டேமேஜ் ஆகி சுருங்கிடுச்சு சார் இந்த ப்ராப்ளம்னால அப்படின்னா அவங்க லைஃப் லாங் ஆக்சிஜன் இருக்க வேண்டிய தேவையும் இருக்கலாம். ஓகே, ஒரு 20-30% தான் டேமேஜ் சாத்தியப்படுமா சார்? ஏன்னா இப்போ ஆக்சிஜன் வந்து லைஃப் லாங் கொண்டு போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, லங் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவாங்க, நுரையீரலையும் மாற்றி வைக்கிறது. ஆனால் அதுக்கு செலவு ரொம்ப அதிகமாக பாபர மக்களால் முடியாது. இதில் பாதிக்கப்பட்ட எல்லாம் வடநாட்டு மக்கள் பாப முடியாது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாதிப்புன்றது நம்மளுக்கு எப்போ தெரியும்னா அவங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது தான் தெரியும்.
அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி என்னடா இன்னும் ஆக்சிஜன் ரிக்குவயர்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு, நுரையீரல் ஃபுல்லாக தழும்பாயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுன்னும் போது தான் இந்த கட்டும். ஆனால் அந்த மாதிரி 1-2 பேர் தான் அந்த மாதிரி ஆகலாம். ஆனால் ஒரு ஏராளமாக ஒரு 50-60% மேலே இருக்கிறவங்க இயல்பு பைக்குக்கு வந்துடுவாங்க. ஆனால் டியூரேஷன் வேறுபடலாம். சில பேர் 6 மாதத்தில் டோட்டலாக ஹெல்த்தி ஆகலாம், சில பேர் 3 மாதத்தில் டோட்டலாக ஹெல்த்தி ஆகலாம், சில பேர் ஒரே மாதத்தில் இருந்து உட்காந்துடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ பாதிப்போ அதை பொறுத்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு ஆங்கிளில் பதில் என்ன அப்படின்னா, இந்த அமோனியா கேஸ்னால ஃப்யூச்சரில் ஏதாவது பாதிப்பு வருமா? இந்த அமோனியா கேஸ்னால வந்துட்டு இந்த ஹிரோஷிமாலெல்லாம் குழந்தைங்களாம் அடுத்தடுத்த குழந்தைங்களாம் இப்படியே தான் பிறந்தாங்க. இல்ல அப்படி ஒரு பேச்சு இருக்கு சார். ஏன்னா சமீபத்துல பாத்தீங்கன்னா கடந்த வருடம் தான் இந்த இன்னொரு கோரமண்டல் ஃபேக்டரியில வந்து அதே மாதிரி கேஸ் லீக் ஆகி கிட்டத்தட்ட அந்த ஊர் மக்களே பாதிக்கப்பட்டாங்க. குழந்தை வந்து ஊனமா பிறக்குது, குழந்தை வந்து குறை பிரசவமா பிறக்குது, பல காரணங்கள் சொன்னாங்க. கண்ணு தெரியாம பிறக்குது, காது கேட்காம பிறக்குது, இப்பெல்லாம் சொன்னாங்க சார். ஸோ இது மாதிரி சைடு எஃபெக்ட் இதுல இருக்குமான்னு அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி ஜெனட்டிக்கான சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது வந்து பெரிய லெவலில் ப்ரூவன் கிடையாது. ஓகேங்களா? அந்த எஃபெக்ட் டாக்ஸிக் கேஸ் எஃபெக்ட் இருந்தால் அப்பயே அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துடும். ஓகே, அப்பயே உயிரிழப்போ இல்லை அப்பயே அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஆகிடும். இது அவங்க ஜெனட்டிக்ஸ் மரபை மாற்றி அடுத்த ஜென்ரேஷனுக்கு பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் விஷயங்கள் இதில் பெருசாக இல்லை. ஓகே, இது ஒரு விஷய வாய்வு. ரேடியோ ஆக்டிவ் விஷயங்கள் தான் இந்த மாதிரி மியூட்டேஷன்ஸ் அதிகமாக பண்ணும். இந்த கதிர்வீச்சுன்னு சொல்கிறோம்ல, ரேடியேஷன்ஸ், அதுதான் அதிகமாக பண்ணுது. நியூக்ளியர் பாம்ஸ், நியூக்ளியர் ஆக்டிவிட்டி, இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு, இதெல்லாம் தான் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் அந்த மாதிரி இல்லை. இப்போ இதில் பாதிக்கப்பட்டவங்க தொடர்ச்சியாக அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணலாமா, இல்லை எப்படி சார் வேறு வேலை தான் பார்க்கணுமா? இல்லை, இப்போ பாதிக்கப்பட்டவங்க வந்து நல்லா ஆகிட்டாங்கன்னா திருப்பி ஒர்க் பண்ணலாம். ஆனால் ஒர்க் பண்ணும்போது சேஃப்டியாக ஒர்க் பண்ணுன்றது தான் மெயின். அதை சேஃப்டியாக ஒர்க் பண்ணுறவங்க இவங்க கையில் கிடையாது, மேலே இருக்கிற முதலாளி கையில் தான் இருக்குன்றது தான் மெயின். அவங்க இந்த மாதிரி லீக்கை வந்து கண்டுக்காமல், லீக்குக்கு ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் வைக்காமல், உடனே லீக் ஆகுதுன்னு ஒரு அலாரம் அடிக்கணும். அந்த அலாரம் அடிச்சதுன்னா உடனே எல்லாரும் வெளியே ஓடணும். அதுக்கு ஒரு எஸ்கேப் பிளானு, ப்ராப்பர் வென்டிலேஷனு. ஏன்னா ஒரு க்ளோஸ் ரூமில் லீக் ஆகுதுன்னும் போது கான்சன்ட்ரேஷன் அதிகமாகணும். இதே ஒரு ஜம்போ எக்ஸாஸ்ட் இருக்கு, ஒரு ப்ராப்பர் வென்டிலேஷன் இருந்ததுன்னா அந்த காற்றெல்லாம் டக்குன்னு அந்த டாக்ஸில் வெளியே காற்றுல கலந்ததுன்னா இவங்களுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறையும். அப்போ பெரிய அளவில் பாதிப்பு இருக்குது, தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் வந்து எல்லாருக்கும் N95 போட்டுட்டு தான் வேலை செய்யணும், எல்லாரும் கண் கிளாஸ் போட்டுட்டு தான் வேலை செய்யணும், ஐ கியர்ஸ்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களா, ரெஸ்பிரேட்டர்ஸ் மாஸ்க் கரெக்டாக போட்டிருக்காங்களா, இதுக்கெல்லாம் வந்து சேஃப்டி செக் ஆஃபீஸர் உள்ளே இருக்கணும், ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் உள்ளே இருக்கணும், பயோமெடிக்கல் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இருக்கணும், பயோமெடிக்கல் இன்ஜினியர் இருக்கணும், பயோசேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இருக்கணும், ஃபயர் அண்ட் சேஃப்டி இருக்கணும். இத்தனை பேர் உள்ள வேலைக்கு வச்சிருக்கணும்ல, வச்சிருக்கிறது தான் ரூல்ஸ். அப்படிதான் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்குது. கவர்மெண்ட் வந்து ஒரு இடத்துக்கு பர்மிஷன் கொடுக்குறேன். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் கிளினிக் வச்சிருக்கோம், இதுக்கு ஒரு 10 கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தேவைப்படுது. கண்டிப்பாக கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும், பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வாங்கணும், ஃபயர் அண்ட் சேஃப்டி வாங்கணும். இதெல்லாம் வாங்கினா தான் அவங்க வந்து ஆத்தரைஸ்டு கிளினிக்னு சர்டிஃபிகேட்டே கொடுக்குறாங்க நடத்துறதுக்கு. அது இல்லை லைசன்ஸ் இல்லாமல் நடத்தவும் முடியாது. அப்போ லைசன்ஸ் கொடுக்கறது யாரு? கவர்மெண்ட். அப்போ லைசன்ஸ் கொடுக்குறதுனா அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் தானே கொடுக்கும். அப்போ இவ்வளோ விஷயங்களை வந்து கொடுத்துருக்கீங்கன்னும் போது ஏன் அதை கரெக்டாக செய்யலை அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் மெயினாக சரி செய்யணும். ஸோ தொழிலாளர்கள் திருப்பி வேலைக்கு போகலாம்னா கண்டிப்பாக போகலாம், நல்லா இருந்தீங்கன்னா திருப்பியும் போகலாம். ஆனால் வந்துட்டு முதலாளிகள் வந்து திருப்பி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் சரி செய்யணுன்றது தான் முக்கியம். கண்டிப்பாக சார். தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி சார்.